Hello friends. So இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறேன். That is completely about our actress queen Sandra. பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மேடமோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கேருந்து எங்கே வரைக்கும்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இதில் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் வந்துருச்சு, பேனிக் அட்டாக் வந்துருச்சு. ஆல் தட் இஸ் ஃபைன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அதுவே ஒரு ஆக்டிங் தான். ஆனால் ஒரு ஹெல்த்துன்னு வரும்போது நம்ம டக்குன்னு ஆக்டிங்னு சொன்னால் என்னையே நீங்கள் இப்போ மனசு நினைப்பீங்க, இது என்ன ஜென்மம் இப்படி என்ன நினைக்குது அப்படின்னு. பட் ஒருத்தங்களுக்கு உண்மையாக வரத்துக்கும் ஒருத்தங்க நடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுங்க. அண்டு சாண்ட்ராவில் பார்த்தீங்கன்னா முதல்லேருந்தே வந்து ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ்க்காக ரொம்ப பண்ணினவங்க. நான் முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ப்ரெஜென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஷி ட்ரைட் அ லாட் டு கெட் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அதுக்கு ஒரு வாரம் போராடி நல்லா பண்ணினாங்க, வச்சு செஞ்சாங்க எல்லாத்தையும், இந்த ஹோல் ஹவுஸை. ஆனால் டீம் அன்னைக்கு அப்படி இருந்தது. ஆனால் அன்றைக்கி டீம் அவங்கள நல்லா பார்த்துக்குது. பட் ஸ்டில் அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஹெல்த் இஷ்யூவாகவே இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க செஞ்சது கொஞ்சம் ஜாஸ்தி தான். பேனிக் அட்டாக் வரும். பேனிக் அட்டாக்கில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறது தெரியும். பட் ஒருத்தங்க சும்மா தூங்குறதுக்கும் தூங்காமல் நடிக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அந்த வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியும். அவங்க ராத்திரி வந்து கமருதீன் வந்தப்போ பயங்கரமாக கத்தி ரொம்ப சீன் பண்ணியிருந்தாங்க, பயங்கர சீன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் போட்டதில் கூட உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சின்ன கிளிப் தான் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ரொம்ப பயந்துட்டு வர மாதிரியும் பயங்கரமாக இருக்கும். பயங்கர ஆக்டிங்கு. அது ஒரு ரியலுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அவங்களுக்கு பேனிக் அட்டாக் ஆயிருந்ததுன்னே வச்சுக்கலாம். நம்ம அப்படியே நம்புகிறோன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஹெல்த்துன்னு வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கர்ட்டசி இருக்கோங்க. டக்குன்னு வந்து நம்ம நடிப்புன்னு சொல்ல மாட்டோம். டாக்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது ப்ரூவனாக இருந்தால் கூடவே வந்து அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுங்கிறது கொஞ்சம் எப்போவுமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளும் அதே பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸ் கிட்ட போனாங்க. பிக் பாஸ் பேசினார், உங்கள் குழந்தைங்க ஏன் குழந்தைங்க அப்படி சொன்னார். நீங்களும் பிரச்சனையே ஃபேமிலின்னும் போது உங்கள் குழந்தைங்க வந்து என்னோடய ஃபேமிலி, நான் பார்த்துக்குவேன், குழந்தைங்க இதை பார்த்துக்காத மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பிரஜின் வந்து இஸ் அ மெச்சூர்டு கை, ஹீ கேன் டேக் கேர், குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகாத மாதிரி ஆனதெல்லாம் நான் பண்ணிப்பேன், இவ்வளோலாம் சொல்லியிருந்தார். எல்லாம் சொல்லி அந்த அம்மா வந்து அப்படியே ஒரு சேஞ்ச் எடுத்தாங்க பாருங்கள். ஷி ஓல்ட் சாண்ட்ரா, கம்ப்ளீட்லி ஓல்ட் சாண்ட்ரா. இப்போ ஷீ இஸ் ஓகே, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, கூட உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அவங்க பக்கத்துலேயே கமருதீனும் பார்வம் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போவும் வந்து அவங்களுக்கு அந்த ஃபேஸில் ஒரு கன்ஃபியூஷன் வருது. பார்வும் கமருதீனும் வரும்போது நம்ம இப்போ எப்படி ஆக்ட் பண்ணணும், பழைய ஆக்ட் இருக்கணுமா இல்லை புதுசு எடுக்கணுமா? சிலவங்கெல்லாம் நடிப்பு இல்லை, ஃபேஸில் பக்காவாக காமிச்சு கொடுத்தோம். இந்த அம்மாவோடது அப்படி தான். அது உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் பிக் பாஸில் காமிப்பாங்க. அந்த 1 hour ஷோ ஆக்சுவலி இட் இஸ் நாட் இனஃப் ஃபார் பிக் பாஸ் டு ஷோ த ஹோல் திங். ஏன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் நடக்குது, நிறைய விஷயம் நடக்குது. ஆக்சுவலி இந்த சீசன் பிக் பாஸோடது ஷோ காமிக்கணும்னா பிக் பாஸ்க்கு 1 hour இஸ் ரியலி நாட் இனஃப். குறைஞ்சது 3 to 4 hours ஆகுது வேணும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற பிக் பாஸு. சரி, ஐ திங்க் ஐம் டெல்லிங் ஸோ மச். இந்த வீடியோ பாருங்கள், என்ஜாய் த வீடியோ. என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய நியூ அப்டேட்ஸ் வாங்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். பாய். ஒண்ணும் இல்ல, யாரும் இல்ல, பாரு வந்து ஒண்ணுமே இல்ல, பாரு வெளியே தான் இருக்கா. வாங்க வாங்க வாங்க, கவலைப்படாதீங்க. படுத்துக்கிறீங்களா நீங்க? அவங்க வர மாட்டாங்க, நான் பாத்துக்கலாம். வாங்க, நீங்க பயப்படக்கூடாது. ஒண்ணுமே இல்ல சாண்ட்ரா, நாங்க இருக்கோம், டீம் இருக்காங்க, எதுவுமே பண்ண முடியாது. வந்து படுத்துக்கோங்க. அவங்க 2 பேரும் வெளில தான் இருக்காங்க, உங்களுக்காக நாங்க பேசுறோம். ஒண்ணுமே ஆகாது, ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நான் இருக்கேன். ஓகேங்களா? நீங்க படுங்க. படுக்க வேண்டாம். இல்ல, வரமாட்டாங்க யாரும். சாண்ட்ரா சீரியஸா சொல்ற, பயப்படாதீங்க. பாரு வந்து நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் சூப்பரா இருக்கீங்களா? வெக்கேஷன்லாம் முடிஞ்சிச்சா? ஸ்கூல் கிளம்ப போறீங்களா? மத்த மீனும் இங்க பாரு, அம்மா ஓகேவா இருக்கு. ஓகேவா? அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பாரு, சூப்பரா இருக்கு. ஓகேவா? எதுவும் யோசிச்சு அழக்கூடாது, ஹாப்பியா இருக்கணும்.
பிரேவா இருக்கணும். ஓகேவா? அம்மாவுக்கு எதுவுமே இல்ல. அம்மா பாரு நல்லா சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்க. பாத்துக்குட்டி மீனுக்குட்டி அம்மா வந்து ரொம்ப 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 மிஸ் பண்றேன். அம்மா லவ்ஸ் யூ லாட். ஓகேவா? ஸ்ட்ராங் கேர்ள்ஸா இருக்கணும். ஸ்கூலுக்கு போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் கேட்டதா சொல்லு. சாயாவ, அப்புறம் இந்த தழலேந்தி எல்லாரையும், யானை எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லிடு. ஓகேவா? அப்புறம் வந்து திவ்யா மேம் கிட்ட, பிஞ்சா மேம் கிட்ட எல்லாம் நான் கேட்டேன்னு சொல்லு. ஓகேவா? குட் கேர்ள்ஸா இருக்கணும். இன்னில இருந்து ஸ்கூல் ஆரம்பிக்குது, அதனால ஓகேவா? நல்லா படிக்கணும். எல்லா கிளாஸஸும் போகணும். டான்ஸ் கிளாஸ் போகணும். ஜேம்ஸ் மாஸ்டர் கிளாஸுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மிருதுளா மேமோட டான்ஸ் கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்கு சூப்பரா பண்ணணும். எல்லாத்தையும் கரெக்டா டைம் டேபிள்ல கரெக்டா பண்ணணும். பாட்டு கிளாஸ் போகணும். மேம் நான் கேட்டதா சொல்லு. அங்க அப்பார்ட்மெண்ட்ல எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லு. ஓகேவா? பரீனா கிட்ட எனக்கு வந்து கேக் வச்சுக்க சொல்லு. எனக்கு கொஞ்சோண்டு கேக் எனக்கும் வச்சுக்க சொல்லு. ஓகேவா? ஆதிரா கிட்ட சொல்லு ஹாய் சொல்லு. அம்மா வந்து ஹாய் சொன்னேன்னு சொல்லு. தேங்க்யூ சோ மச் சொன்னேன்னு சொல்லு. அம்மா வந்து ஹாப்பியா இருக்கேங்க. ஓகேவாடி தங்கங்களா? லவ் யூ டி தங்கங்களா. மிஸ் யூ தங்கங்களா. அச்சு ஐம் ஹாப்பி. நல்லா இருக்கு அச்சுனா. எனக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? நீ எதுவும் கவலைப்படாது.